ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்பி நெட்வொர்க். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஹெல்த்தான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கோகோனட் எடுத்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிக்கிறேன். பவுடர் பண்ணி இந்த கோகோனட்டை ரைஸ் ஃப்ளோரோடு இப்போ நான் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து 1 கப் ஆஃப் ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த கோகோனட் வந்து ரைஸ் ஃப்ளோரோடு சேர்ந்து நல்லா ஜெல்லாக ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வந்து ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அது குட்டி குட்டி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நான் பண்ண அந்த உருண்டைக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு ஹோல் மாதிரி போட போகிறோம். ஏன்னா நம்ம அதுக்குள்ளே தான் நம்மளோட ஸ்வீட் ஸ்டஃபிங் வந்து வைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இட்லி குண்டானில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி அதனால் சூடு பண்ணிக்கலாம். அதனால் சூடானதுக்கப்புறமா அந்த இட்லி பிளேட் மேலே வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம செஞ்ச கொழுக்கட்டை எல்லாத்தையுமே வச்சுக்கலாம். இப்போ எல்லா கொழுக்கட்டையுமே அது மேலே வச்சதுக்கப்புறமா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்மளோட ஸ்வீட் வந்து உள்ளே வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன ஸ்வீட்னா ப்ரௌன் சுகர், நாட்டு சக்கரை தான் வந்து இதோட ஸ்வீட்டே. நீங்கள் அது சும்மா சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும். பட் இந்த ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.